நாய்களா சிசிடிவி மாத்துவீங்களாடா? வெல்கம் டு தி வீடியோ. இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னா why Americans coming to South India. இப்போ ஸ்பெஷலா நம்ம ஒரு நண்பரை கூப்பிட போறோம். அவரு கேமரா செட் பண்ணிருக்காரு. வாடா அச்சன ரிவீல். நம்ம நண்பரும் வந்துட்டாரு. இப்போ வாங்க எல்லாரும் டிஸ்கஷன் பண்ண போறோம். இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்னா எதுக்கு வந்துட்டு வடக்கன்ஸ் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வரானுங்க? எதுக்கு வராங்க? விவசாயம் வராங்க. அவங்க ஊர்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கனால இங்க வராங்க. அங்க எஜுகேஷன் சிஸ்டமும் எதுவும் சரியா இல்ல. எஜுகேஷன் சிஸ்டம் சரியா இருக்கு. எஜுகேஷன் சரியாதான் இருக்கு. அவங்க சரியா பயன்படுத்திக்கலாம். எப்படி சொல்றேன் அங்கிட்ட வேலை படிக்கிறது வந்துட்டு இங்க இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்காக சொல்றதுக்கு அர்த்தம் அங்க அதுக்கேத்த மாதிரி காலேஜ் இல்ல, அதுக்கேத்த மாதிரி இது இல்ல. ஸ்காலர்ஷிப்லாம் தர்றாங்கப்பா. ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. இப்ப எப்படின்னா அவங்க வந்து மோஸ்ட்லி அங்க யாருக்கும் படிப்பறிவு இல்லை. அவங்க எல்லாம் வந்துட்டு அதனாலயே அவங்க கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே ஸ்காலர்ஷிப் நீ எங்கேயோ அவங்க படி, ஆனா படிச்சது உனக்கு ஸ்கூலுக்கு காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் கட்டுறது, ஆனா படிச்சது அதனால அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் கொடுத்து வைக்கிறாங்க. சரி, அங்கதான் ஸ்காலர்ஷிப் அவ்வளவு தராங்களே, அதை வச்சு எனக்கு கூட்டமா நீங்க காலேஜ் படிக்கிறாங்க. என்ஐடி அந்த மாதிரி காலேஜா இருக்கு. நம்ம மாதிரி ஊருக்கு ஒரு காலேஜ் இல்ல. வாஸ்தவம் தான். சரி, படிக்கிறதுக்கு வராங்க, அது கூட சரி படிக்கிறதுக்கு வராங்க. 15 வயசு பையன் 16 வயசு பையன் அவங்களாம் சேர்த்துருவான். அது அவங்களாம் உங்க ஸ்கூல்ல என்ன காலேஜ் சேர்த்தா ஆசைப்போம். ஆசைக்கெல்லாம் வீட்டுல இருக்க மாதிரி சேர்த்துக்கலாம். அந்த நாடு கவர்மெண்ட் தான் அவங்க வீட்லயே சாப்பாட்டு வழி அப்படின்ட்டு அவங்க அனுப்புவாங்க. சாப்பிட முடியும். அவங்க இப்படியே பேசிட்டு இருந்தா என்னைக்குதான் அவங்க ஊர்ல எஜுகேஷன் மாறுறது? நான் கேட்ட வரைக்கும் என் கிளாஸ்ல வடக்கன்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்க வீட்டுல பேசியிருக்கு. சரி, கவர்மெண்ட் சரியில்லை, எதுவும் சரியில்லை, கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் கொண்டு வந்தாலும் அவங்க வராது எதுவுமே, அதனாலதான் இங்க வரும். அது ஏன்டா தமிழ்நாட்டுக்கு வரீங்கன்னு கேட்டதுக்கு, நான் இங்க இன்ஜினியரிங் சூஸ் பண்றதுனாலதான் தமிழ்நாட்டுக்கு வரேன். அங்க இங்க தமிழ்நாட்டுல வந்து இன்ஜினியரிங் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் சரி பொருட்டி இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஏஜென்ட் இருக்காங்க. அவன் வந்து அங்க போயிட்டு வர எல்லாம் மொத்தமா அள்ளி போட்டு இங்க கூப்பிட்டு வந்து எல்லாம் பிரிச்சு அங்க எங்கன்னு சேர்த்து வராது. அவனுங்களுக்கு காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீஸும் ஃப்ரீ. அதனால என்ன வேணும் அவனுக்கு இங்க வந்து படிக்கலாம். அதுவும் இல்லாம அவனுக்கு இந்த மாதிரி காசு கட்டுறதுல வேஸ்ட் கிடையாது. அவனுக்கு எல்லாம் நல்லா படிக்கிறானுங்க. நம்ம தமிழ் பசங்க எல்லாம் தமிழ்காரங்களும் படிக்கிறானுங்க. ஆனா அவனுக்கு நல்லா கொடுக்குற காசுக்கு நல்லா யூட்டிலைஸ் பண்ணி படிக்கிறானுங்க. நல்லா எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறானுங்க. ஏதோ பிரசன்டேஷன் பண்றாங்கன்னா நாமளும் பசங்க எல்லாம் உட்காந்து பண்ணி நீ போறேன் நான் போறேன் அவனுங்க தைரியமா போய் பண்றானுங்க. ஏதோ சொல்லித்தாடான்னு சொல்லி கேட்டா அதுவும் சொல்லி தருவானுங்க. அவனுக்கு கூட அந்த என்விரான்மெண்டே செமையா இருக்கு. என்ன பிரச்சனைனா, இப்ப படிச்ச வேலைக்கு போவான், படிக்காதவங்களே அவனுக்கு சரி இப்ப கூலி வேலைக்கு வரானுங்களா, அந்த வேலைக்குதான் இவங்க படிக்காதவங்களா இருந்தாங்க நம்ம ஊரியம். இப்ப அவங்களுக்கு எல்லாம் இப்ப வேலை இல்லையே பெருங்கால. அதான் அது எப்படி இருக்குன்னா, அந்த ராபிடோவுக்கும் ஆட்டோவுக்கும் இருக்குது. அவனுக்கு எப்படி நான் கம்மி ரேட்ல ராபிடோ தரானுங்க, ஆனா ஆட்டோ வரணுங்கன்னா நான் ராபிடோலாம் போகக்கூடாது, ஆட்டோல தான் வரணும் அப்படின்றாங்க. எப்படி இருக்குன்னா, இந்த நீ நான் அதிக ரேட் கொடுத்தா நீ என்கிட்ட தான் வரணும், நான் என்ன பண்ணா நீ என்கிட்ட தான் வரணும்ன்ற மாதிரி இருக்குது. அப்ப அவனுங்க டிபெண்ட் பண்ணி இது பண்ணக்கூடாது. அவங்களோட கட்டி திறமையா இருக்கும், நம்மள செப்பரேட் பண்ணிக்காதனால நமக்கான ஜாப் சொல்லிட்டு எல்லாம் ஒழுங்கா அந்த ஜாப் எஃபிஷியன்டா பண்ணணும். இல்ல அந்த ஒர்க்கை வந்து ரேட் கம்மி ரேட்ல பண்ணணும். ரெண்டுமே பண்ணாத வரைக்கும் தமிழருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்துட்டு தான் இருக்கும். சில பேர் படிக்காம இருக்காங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஃபெசிலிட்டியும் பண்ணுது. அவங்க ஃபேமிலியோட சுச்சுவேஷனால படிக்காம இருக்காங்க. தம்பி கருத்தா பேசுறீங்களே. ஓவராலா பார்த்தோம்னா நார்த் இந்தியன்ஸை எஜுகேஷன்ல குத்தம் சொல்ற மாதிரி அவங்களே இருக்கு. அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஓகேவா, எப்படி எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது, டெக்னிக்கலாவும் சரி கூலி வேலையும் சரி, எப்படி எம்ப்ளாய்மெண்ட் வாங்க வேலை போட்டு கொடுங்க கேட்பான். வேலை போட்டு கொடுங்க மட்டும் கேட்டான், நீ பண்றவன் நான் கம்மி ரேட்ல பண்ணி தரணும், பெஸ்டா பண்ணி தரணும். அது இல்லாம அவனை தங்க வச்சு அவனுக்கு சாப்பாடும் கொடுத்து கூலியும் கொடுக்குறாங்க. சாப்பாடு நம்ம சாப்பிட்ற மாதிரிலாம் இல்ல, ரேஷன் அரிசி ரேஷன் பண்ணி மட்டும்தான் தருவாங்க.
சேலரி எப்படின்னா நமக்கு இப்ப நம்ம ஆளுங்களுக்கு 1000 அவங்களுக்கு ஒரு 500 அந்த மாதிரிதான் இருக்கும். பாதிக்கு பாதி. ஆனா அப்படி பாதிக்கு பாதினாலும் அவங்க குடுக்கற சாப்பாடை வச்சுக்கிட்டு அவனுக்கு தங்கத்துக்கு யாரும் தங்குவாங்கன்னு தெரியல. அவங்க இருக்க இடத்துல அவன் கரெக்டா அடாப்ட் பண்ணிட்டு கரெக்டா வேலை செஞ்சான் கொடுக்குற வேலையா. சேலரி தான் ஒஸ்டா இருக்குமே தவிர ஒர்க் பெஸ்டா இருக்கும். அவன் சிவட்டி அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவனுங்களுக்கு தங்க இடம் இல்லைன்னு சொல்லல, ஆனா இல்ல எல்லா ஊர்லயுமே அவங்க பேஸ் வச்சிருக்காங்க. இப்ப எங்கேயாவது பாத்தீங்கன்னா இப்போ டீ கடை முன்னாடி வைக்கலைங்க, பின்னாடியே ஒரு சந்து போகும். உள்ள பார்த்தா எல்லாம் அவங்க அட்டியே அங்கதான் இருக்கும். எல்லாம் அங்கதான் கல்லு வண்டி வச்சிருக்காங்க, ஐஸ் வண்டி வச்சிருக்காங்க, பானிபூரி கடை வச்சிருக்காங்க, எல்லாம் அங்கதான் போய் செட்டில். அந்த மாதிரி எல்லாம் எங்கேயும் பார்த்தது இல்லை, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பாத்திருக்கேன் நான் நிறைய. அது எது கம்பி இருக்குன்னா சரி நம்ம மக்களுக்கு இருக்க மாதிரி அவனுக்கு நம்ம மக்கள் தான் அந்த மாதிரிதான் சொல்றேன். நம்ம ஆளுங்க கூட எல்லாம் டீ கடை தான் வச்சிருக்காங்க. ஆனா அவனுங்களே நம்ம நாளைக்கு டீ கேரியர்ல எடுத்துட்டு எல்லா இடத்துலயுமே சப்ளை பண்றாங்க. அப்படிதான் அவனுங்க ஆனா அந்த மாதிரி அந்த கேரியர் எடுத்துருக்கவங்க பல வருஷமா இருக்காங்கல்ல. பிளாஸ்டிக்ல தானே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம கடை வீதியில கூட பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன பெரிய கடைகள்லாம் அவனுக்கு தான் போய் கொடுத்துட்டு இருக்காங்க. அது யோசிக்கல தெரியும், அவங்க பல வருஷமா இருக்கானுங்க. பல வருஷமாவே தான் இருக்காங்க. ரொம்ப வருஷமா ஸ்லீப்பர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்ல கரெக்டா படிக்கிறவனுங்க அதுக்கான வேலையை தேடுறானுங்க, படிக்காதவங்க அவங்களுக்கும் அதுக்கான வேலையை தேடி எதனால அவனுங்க பெஸ்டா பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. அதனால இருக்கிறதையும் கிடைச்சிக்கிட்டா அவங்களுக்கு ஃபேமிலியும் பார்த்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அப்ப தனியா ஒரு பையன் வரானா நம்ம அவங்களை பார்த்துப்போம், ஃபுட்டை போட்டுப்போம். அவ்வளவுதான். நம்ம படத்துக்கு போகணும், எல்லா செலவும் அவங்களுக்கு தேவை. அவனுக்கு அப்படி இல்ல, போன்ல அவங்க படம் பார்க்கணும், அவனுக்கு தேவை இல்லை. ஒரு போலி புடிச்சாங்க கேட்டு ஜாலியா இருப்பாரு. கல்ச்சரை பத்தி பேசுறேன். எஜுகேஷன் முடிச்சோம், எம்ப்ளாய்மெண்ட் முடிச்சோம். அடுத்து அவனோட கல்ச்சர், அவனோட மைண்ட் செட் இங்கதான் நடக்கும், அடி வாங்கலாம். அவனுக்கு மட்டும் ரொம்ப சாமி பக்தியா இருக்குது. சாமி அப்படி பழகிறானுங்க, நம்ம பக்தியா இருக்கணும், நம்ம பக்தியா இருக்கணும். ஆனா அவனுக்கு எல்லாம் இல்லையே. அவனுக்கு இப்ப பாரு ஈஸா நீ போ, நம்ம ஊர்ல நம்ம ஈஸா போறானுங்களா. அவனுக்கு பக்தி என்ன, ஈஸா போயிட்டு இப்படி கையில எடுத்து கும்பிட்டு ரீல்ஸ் போறது அதெல்லாம் தான் பக்தி. அது பக்தி இருக்கு. இது பகவான் செத்துட்டு போறானுங்க அத்தனை பேரு. அதுக்கு போறானுங்க சம்பாதிக்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த டெவோஷன் மேல பயங்கர நம்பிக்கை இருக்கும். இந்த காதிகள் ஆகட்டும், இந்த ராமர் கோயில் எடுத்துக்குவாங்க, சிவன் மேல நம்மள தாண்டி அவனுக்கு அளவு மீதான பக்தி அவனுக்கு பக்தி இருக்குது. அதே சமயம் அறிவு இருக்கா? அதனாலதானே நிறைய பேர் நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வடக்கங்க மாதிரி யாரோடையும் ட்ரெஸ் இருக்குது. சின்ன கூட ஃபேஷன் தான் போட்டு போறான். அதை விட்டுறா, அவன மாதிரி ஃபேஷன் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், எடுத்துக்கோ. ஒரு ஜங்ஷனா ரேண்டமான ஒரு பர்சன் வடக்கங்க பார்த்தாலே தெரிஞ்சவன் வடக்கங்க ரேண்டமான ஒரு பாக்குறேன். என்ன பண்ணிருக்காரு, நல்லா டிஷர்ட் எல்லாம் போட்டிருக்காரு, சூப்பரான டிஷர்ட், பேண்ட் பயங்கரமான பேண்ட், பிளாக் பெல்ட் எல்லாம் போட்டுட்டு டக்கின் எல்லாம் போட்டுட்டு ஃபாரினர் ஷூஸ், காடு நீங்களும் அந்த மாதிரி ஷூ போட்டுருக்காங்க. ஃபாரினர் ஷூஸ் போட்டு 14 அடி பக்கமா எடுத்து தூக்கிட்டு போறாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல. இன்னும் இருக்காங்க சில பேர். அவன் போடுறதுக்கான சட்டை, அந்த சட்டையில இங்க ஒரு போயிட்டு இங்க ஒரு போயிட்டு இங்க ஒரு போயிட்டு இங்க ஒரு போயிட்டு சட்டையில ஒரு 7 போயிட்டு போட்டு வச்சிருக்காங்க. வீடாதான் வச்சிருப்பாங்க. சட்டை மேல எவ்வளவு பட்டாங்க. இந்த மாதிரி அவங்க மைண்ட் செட்டாவே நம்ம சவுத் இந்தியா வந்து அவங்க தள்ளி இருக்காங்க வச்சுக்கோங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா பேக் ஃபேஷன், லூசா ஃபேஷன். ஆனா அவங்களுக்கு இன்னுமே ஸ்கின்னி ஜீன்ஸ் ஆகட்டும், டைட் ஃபிட் கிளாத்ஸ் ஆகட்டும், அப்படியே தான் இருக்கானுங்க. அவங்க ஏன் வரலாமா இருக்கானுங்க, அவங்க மைண்ட் செட்டை இப்படிதானா தெரியல. ஈஷா எல்லாம் போய் பார்த்தா இல்ல அவனுக்கு தான் இருக்கானுங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 5 வருஷமா 10 வருஷம் பின்னாடி தான் போகணும். அப்பதான் ஈஷா எல்லாம் தமிழர்கள் வந்துருச்சு. நம்ம இந்த சின்ன தளபதி படம் தான் பாக்கல நீங்க? சின்ன தளபதி தான்டா தூக்கம் தண்ணில் வரவில்லை. ட்ரெயின் எடுத்துக்குவாங்க, அந்த சார் கம்பார்ட்மெண்ட் எடுத்துக்கோ. நீ போவியா, நீ போவியாடா, நீ போவியாடா. பிடிஆருக்காக பயம் இல்ல, அவங்களுக்காக பயமே இருக்கு. அந்த சார் கம்பார்ட்மெண்ட் போக முடியலங்க. ரிசர்வ் பண்ணி செகண்ட் சீட்டிங்ல உட்காந்து பக்கத்துல வந்து உட்காந்துக்கலாம். சீட் இருந்தா கூட நம்ம மடியில வந்து உட்காந்து. சரி செகண்ட் சீட்டிங் ஸ்லீப்பர் உடச்சவங்க
ஏசி கம்பார்ட்மெண்ட் உடச்சு என்னடா பண்றீங்க? ஏசி கம்பார்ட்மெண்ட் கண்ணாடி வச்சு அடிச்சு உடைச்சு அவங்களுக்கு உட்காந்துருக்கான். அதுதான் எப்பயாவது போய் ஆண்டவரை பார்க்கணும். அப்படி என்னடா பாக்கணும்? ஆன்மரை பார்த்து அவனுக்கு எதுவும் பேசாம அதான் தண்ணி அந்த தண்ணி பாரு ஃபுல்லா ஃபீவர் ஆயிடுச்சு. இப்போ வடக்கிற சொல்லி ஒரு கொகையில அதே தான் ஃபாரினர்ஸும் பண்றாங்க. அதே இடத்துல வந்துட்டு ஃபாரினர்ஸும் அதான் பண்றாங்க. கல்ச்சரை பேஸ் பண்ணா இப்ப கல்ச்சரை பத்தி என்ன சொல்லணும்னா அவங்க 10 years பேக்ல இருக்காங்க. அவங்க நம்ம இது வர்றதுக்குள்ள நம்ம அதிகமா போயிடுவோம். இன்னும் சொல்றதுக்கு இல்ல கல்ச்சர் அவங்களாம் மாறணும். ஒவ்வொருத்தங்க தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வீட்டுல படம் எடுக்கணும். அதை பத்தி பேசுவோம். அடுத்து சினிதான் விஷயமே. பாலிவுட்ல கடைசி ஒரு 5 வருஷத்துல எத்தனை ஐட்டம் சாங் நின்றதுக்கு கையில நிறைய இல்லையா? தமிழ் இண்டஸ்ட்ரியில எத்தனை? தெலுங்குல கூட இப்ப ரீசெண்டா அதுக்கு முன்னாடி இல்ல. நாமளும் அப்படிதான் இருந்தோம். நம்ம அறிவு வளர்ந்துருச்சு. அதான் ரீசெண்ட் 5 years சொல்றேன் நேரத்துக்கு. அவங்கள கூட என்ன எல்லா இடத்துலயும் வச்சாங்க. எந்த கதைக்கு அது தேவையோ அந்த கதைக்கு அது இவனுங்க கதையில இல்லைனாலுமே அந்த ஐட்டம் சாங்க வைக்கும். பாலிவுட் சினிமா எப்படி ஆச்சுன்னா அவர் ஐட்டம் சாங்ல பாலிவுட் சினிமா அவ்வளவுதான். அது இல்லாம இப்ப நம்ம ஊர்ல நம்ம ரீஜன்ல இருக்கிற படமும் ஒரு ஐட்டம் சார் வைக்கணும். பாலிவுட் ஃபேன்ஸ் பாக்கணும். அதுக்காகவே தமிழ்ல ஏன் ஐட்டம் சாங் நிறைய டேரக்டர் வைக்கிறாங்க. பேன் இந்தியா டேரக்டர்ஸ் எடுத்து வைக்கிறாங்கன்னா ஒன்னா தெலுங்குல நான் கண்டென்ட் ப்ரமோட் பண்ணோம். அப்படி இல்லையா வடக்குல ப்ரமோட் பண்ணோம். இப்ப வடக்குல ப்ரமோட் பண்ணா அவன் புஷ்பா 2 எடுத்துக்கிட்டே புஷ்பா 2 உடனே எடுத்து பார்க்கணும். ஒன்னு சாமுக்காக எல்லா இடத்துலயும் ஓடும். நீ பாக்க நீ ஒரு இதுதானே. இப்ப ஏதாவது ஒரு விஷயம் அவங்க போய் சேரணும்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு நீ இந்தியான்ற ஒரு முட்டை துணிக்கணும். அப்படி இல்லையா ஐட்டம் சாங் உனக்கு துணிக்கணும். நீ இப்ப ரீசெண்டா எடுத்துக்கோ. சாமி ட்ரிபிள் ஆர், காண்டாரா, ட்ரிபிள் கூட அந்த ராம் சரண் சாமியா அப்ப இந்தியாவுக்காக போராடுறாங்களா? அதான் அவ்வளவுதான் படம் அவ்வளவுதான். இப்படி படம் எடுத்தா கண்டென்ட் ஒரு எடுத்துலன்னு வராது பாலிவுட். ஏன்னா இல்ல அப்படி ஒரு இப்படி பாக்குற இல்ல. இப்பயும் ட்ரை பண்றாங்க. லப்பட்டா லேடிஸ் இன்னும் 2-3 படம் லேடிஸ் 25 ஆனா அது அவங்களும் அப்ரிசியேட் பண்ணானுங்க. அது வரைக்கும் ரொம்ப மினிமம் பட்ஜெட் படம். அதுவே நல்லா ஓடிச்சு. அதுக்கு அப்ரிசியேட் பண்ணுங்க. நம்ம கோலிவுட் ஒரு நல்ல படமாவே இருந்தாலும் அது அவங்க ரீமேக் பண்ணா கூட அதுல ஒரு ஐட்டம் சாங் தான் வைக்கிறாங்க. அதெல்லாம் கைதி படத்துல லோகேஷ் பாட்டே வாங்கிட்டாரு. சிம்பிளா சொன்னா பாலிவுட் சினிமா வேற. அடுத்த விஷயம் என்னன்னா அரசியல் எங்க பிஜேபி ஓட்டு எங்க இருந்தாரு அவனுங்களே ஓட்டு அடிப்பானே. கடைசியில அவனுக்கு காசு வந்து பொண்ணுங்க அவங்களே ஓட்டு போட்டுருவாங்க. காசு எல்லாம் இல்ல பக்தி அதெல்லாம் நிறைய கிறிஸ்து அவ்வளவுதான். இப்ப ஒரு அயோத்தி கட்டானுங்க. இந்த ஆட்சியில இன்னும் அவதான் கட்டுவாங்க. அயோத்தி கட்டானுங்க. அயோத்தி தொகுதியிலேயே அப்படி தோற்றான போறானுங்க. இப்ப நாமளும் பசங்க இந்த மாதிரி புதுசா ஏதோ ஓட்டு போலான்னு சொல்லி யோசிக்கிறோம். அவனுக்கு படிக்கிற பசங்களும் பிஜேபி தான் அலையிறானுங்க. அந்த பசங்களுக்கு என்னன்னா சாமி. அது இல்லாம பிஜேபி அவங்க சப்போர்ட்டும் பண்ணுது. அவங்க இப்ப வந்துச்சு பட்ஜெட் அது என்ன பீகார் அதிகம் வந்துச்சுன்னா அவங்க சீட்டு கூட நீ ஓட்டு போடல நான் உனக்கு கொடுக்க முடியாது சொல்றேன். கிளாஸ் வலைதளத்தை கேட்ட வரைக்கும் நீங்க ஏன்டா வந்துட்டு பிஜேபிக்கு எல்லாம் நீங்களும் ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டதுக்கு ஆமா நாங்களும் போடுவோம் எங்களுக்கும் அட்டா பிடிச்சிருக்குன்னா ஏன்டா பிடிக்கிறதுன்னா நாங்க எல்லாம் சாமி பக்தர்கள். அது இல்லாம எங்க அப்பா அம்மா எல்லாம் அங்கதான் பிஜேபிக்கு தான் போடுவாங்க. நாங்களும் அதுக்குதான் போட்டாங்க. அதே இங்கன்னா ஓட்டு அம்மா ஏடிஎம்கே அப்பா டிஎம்கே பசங்க நாமெல்லாம் டிவிக்கே எல்லாம் ஓட்டு எல்லாம் இப்படி பிரிச்சுக்கிறது. அவனுங்களால எல்லாம் ஒரே சைடு தான். என்னடா வீட்டுல வச்சுக்கிட்டாங்கன்னா இல்ல புடிச்சுதான் போடுறாங்க. அவனுங்களுக்கு சாமி பக்தி ரொம்ப நிறைய மூட நம்பிக்கை தான் இருக்கு. அதுவும் இந்த அயோத்தியாலாம் ஓபன் பண்ணாங்கல்ல அப்ப அவனுங்களுக்கு மட்டும் லீவு. எங்க காலேஜ்ல எல்லாம் ஹாஸ்டல்ல உட்காந்துக்கிட்டு எல்லாம் லைவ் பாக்குறானுங்க. அப்படி ஐயோ பரவாயில்லே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கானுங்க. காலேஜ்ல ஸ்வீட் கொடுத்துறானுங்களா? இப்பதான் வந்துட்டு கொஞ்சம் இந்த எலெக்ஷன் தான் வந்துட்டு பிஜேபி கொஞ்சம் அடி வாங்குச்சு. அது இன்னும் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் ஹெச்சோட ஹேண்டில் பண்ணி எல்லாரும் ஓட்டு போடாம ஓட்டு போடனா சொல்ல கரெக்டா பண்ணா ஓட்டு போடு. இந்த சவுத் இந்தியன் பீப்புள்ல எதிரியா பாக்குறானுங்க இந்த பாலிட்டிக்ஸ்ல மட்டும். ஏன்டா நீங்க ஏன்டா மோடிக்கு ஓட்டு போட மாட்டீங்கன்னு என்னைக்கு நினைக்கிறான். நான் என்ன போடணும் நான் வந்து ஒரு மயிறு
ஆனா இந்த சினிமாவோ கல்ச்சரோ இந்த அரசியலோ இது எதுவுமே சரியில்லை. ஒரு சில பேர் கரெக்டா இருக்காங்க, அவங்கள நான் எதுவும் சொல்ல. யாரு தப்பா இருக்காங்களோ அவங்க தான் சொல்லுவேன். வீடியோ கண்டென்ட் முடிஞ்சிச்சு. இதுக்கே 2 டேக்கு போயிட்டு இருக்கிறோம். 10 மணி வந்தோம், 1 மணி 7 மணி சரி ஒருத்தர் எடுத்து போகும்போது நான் சாப்பிட்டு 6 மணி நேரம் ஆச்சு. இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட நாளைக்கு இல்ல நாளானிக்கு நாளைக்கு வருவோம் தெரியாத வரும்.